இறை இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தைகள் இறைவனில் நம்பிக்கை கொண்டு இறை வார்த்தையை கடைபிடித்து வாழ அழைப்பு விடுக்கிறது. தொடக்க நூல் அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 3-6 வரை இவ்வாறு கூறுகிறது. நம்பிக்கையின் தந்தையான ஆபிரகாம் இறைவனில் அளவில்லாத நம்பிக்கை கொண்டிருந்ததால் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை தான் மட்டும் பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் தன் தலைமுறையினருக்கும் இறையாசிரை நிறைவாக பெற்றுக் கொடுத்தார். இன்றைய நற்செய்தி வாசகமும் யோவான் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 51-59 இவ்வாறு கூறுகிறது. இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளை கேட்டு கடைபிடிப்போர் சாவதில்லை என்று வலியுறுத்தி கூறுகிறது. நம்பிக்கையும் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் வாழ்வின் உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டால் இறையாசிரை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அதோடு மன நிறைவும் மன நிம்மதியும் நமக்கு இன்னும் இலவசமாக தாராளமாக கிடைக்கும். இறை சித்தத்தை எளிதாக புரிந்து கொள்ளவும் முடியும். புனித வாரத்தை நோக்கி பயணிக்கும் நாம் துன்பத்தில் புனிதத்தை, துன்பத்தில் தியாகத்தை, துன்பத்தில் மீட்பை, துன்பத்தில் மன்னிப்பை, துன்பத்தில் நேசத்தை, துன்பத்தில் தூய்மையை, துன்பத்தில் வலிமையை ஒவ்வொன்றாக நாம் உணர முடியும். எனவே முழுமையாக இறைவனை நம்பி இறை வார்த்தையை கடைபிடிக்கும் பொழுது நமக்கும் இறைவனுக்கும் ஆத்மார்ந்த உள்ளார்ந்த உறவு மிகவும் எளிதாக அமைந்துவிடும். எனவே தந்தை ஆபிரகாமின் நம்பிக்கையை நமதாக்கி கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நம் பாதத்தை பதித்து இறையாட்சி மலர சான்று பகர்வோம், இறையாசி பெறுவோம்.